இந்த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளேயும் சரி, ஸ்டோரியும் சரி அவ்வளோ பக்காவா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் என்னதான் ஒரு ரியல் இன்சிடென்ட்ட பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியா இருந்தாலும், அது ஒரு பயோகிராஃபிக்கல் மூவியா குடுக்காம, ஃபியூச்சர் ஃபிலிமா பார்த்தீங்கன்னா, ஸ்டோரியில அவ்வளோ ரைட்டிங் பக்காவாவே இருக்கு. படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் ஓடுனாலும், எங்கேயுமே என்ன பொறுத்தவரைக்கும் போர் அடிக்கல. இந்த படம் பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்க ஒரு சர்வைவல் த்ரில்லர்ன்னு சொன்னாலும், இது ஒரு சர்வைவல் டிராமா தான். ஸோ இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா பாருங்க. ஆனா படம் பார்த்துட்டு வெளிய வரும்போது, இந்த படத்தோட தாக்கம் உங்கள விட்டு போறதுக்கு ஒரு 2, 3 நாள் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, படம் வேற லெவல்ல இருக்கு. விஷுவலா அவ்ளோ ஸ்டன்னிங்கா இருக்குதுங்க. எங்கேயுமே உங்களுக்கு டெக்னிக்கல் டீம பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே நீங்க குறை சொல்ல மாட்டீங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடிச்சு தள்ளிட்டாங்க. எப்பா எப்படி தான் இந்த அளவுக்கு நடிக்கிறாங்கன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. என்ன கேட்டீங்கன்னா 2023ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவில இதுவும் ஒண்ணுன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களோட நம்மளும் ஒரு விக்டிமா இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கனத்த இதயத்தோட இந்த படத்த விட்டு வெளிய வருவேன். ஸோ வாய்ப்பு கிடைச்சா